திரு விஜய் அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்காதது சரி. ஏன்னா ஒரு வார்த்தை தப்பா போனாலும் பெரிய பிரச்சனை. நீங்க பாத்தீங்க, நீங்களும் குறிப்பிட்டீங்க, லெஃப்ட்ல ஒரு 4-5 பேர் மயங்கி விழுறாங்கமா பிரச்சனை வந்தோடனே அவருக்கு தடுமாற்றம் வந்துருச்சு. அது அதை இப்படி எப்படி ஹேண்டில் பண்ண, நம்ம ஏதாவது தொடரணுமா வேண்டாமான்னு வந்துச்சு. சுருக்க பேசிட்டு போயிடும் நினைச்சாரு. அது இன்னும் பிரச்சனை ஆயிப்போச்சு. சரிங்களா? அது பார்க்க முடியலங்கல. அதனால அவர் வெளியில வர்றாரு. நம்ம ஒரு கேள்வி கேட்கிறோம், நீங்க நிக்கிறீங்க, நிக்கல, சீர பண்ணீங்க, ஏன் ஓடி வந்துட்டீங்கன்னு ஒருத்தர் கேட்பாரு. உங்களுக்கு தைரியம் இல்லை. யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு கேள்வி கேட்கலாம். நம்ம பார்க்கணும், திரு நயினா நாகேந்திரனை பார்த்து நீங்க தலைவரா அண்ணாமலை தலைவரான்னு கேள்வி எழுப்புறாங்க. இதை மாதிரிலாம் ஊடகம் போயிருச்சு. இது எப்படி இந்த மாதிரி எழுப்புறாங்கன்னு தெரியல. திமுக தலைவரை பார்த்து இப்படி கேட்டுருவாங்களான்னு தெரியல. அதிமுக பொதுச்செயலாளர் பார்த்து இந்த கேள்வி கேட்டுவாங்க, நரேந்திர மோடி பார்த்து இந்த கேள்வி கேட்டுவாங்க தெரியல. அப்ப எப்படி இந்த மாதிரி கேள்வி எழுப்புறாங்கன்னு தெரியல. அப்ப ஏதோ ஒரு வார்த்தை போய் அவர் ஏதாவது பதட்டப்பட்டு 40 பேர் செத்தா நான் என்னங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா ஒரு பேச்சு எப்படி போய் நிக்கும் பாருங்க. அதனால அந்த இடத்துல அவர் நேரடியாக மக்களை சந்திக்காமல் இருந்தது செய்தியாளர் சந்திக்கும் சரி, அதுல குழப்பம் இல்லை. அதற்கு பிறகு செய்தி குறிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதற்கு பிறகு இன்னைக்கு காலையில் செய்தி குறிப்பை வெளியிட்டிருக்கிறார். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 20 லட்சம் ரூபாய் அறிவிச்சிருக்கார். காயம்பட்டவர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் அறிவிச்சிருக்காரு. அவரால் செய்ய முடிஞ்சது சொல்லியிருக்காரு. இதற்கு விசாரணை வேணும்னு கேட்டிருக்காரு.